ஐயா, ஒரு கேள்வி மட்டும் ஐயா. நம்ம கடவுளை எல்லாரும் இப்போ நாங்களாம் கடவுளை அடைய முடியாத காரணம் என்னது ஐயா? எது தடுக்குது? காரணம் ஆணவம் தான். ஆணவம், கர்மம், மாயை. ஆணவங்கிறது நம்ம கற்றுக்கிட்டது. நம்ம என்னெல்லாம் கற்று வச்சுருக்கோமோ இது ஃபுல்லாக ஆணவம். ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போகணும். ஜாதி, மதம் இதெல்லாம் கொடுத்ததுனால நம்ம நான் படிச்சுட்டேன், நான் பெரிய ஆகிட்டேன், என் ஜாதி தான் வசதி, என் மதம் தான் வசதின்னு உடனே மனிதனாக பார்க்கறது தெரியல. அப்போ அது ஆணவத்துக்கு. அப்போ அந்த ஆணவம் தான் சரின்னு கடைசி வரை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். நான் படித்தது தான் உண்மையா, நான் என் ஜாதி தான் உண்மை, என் மதம் தான் உண்மை அப்படின்னு அந்த பக்கம் நின்றுட்டோமே தவிர, நான் சுவாசிக்க காத்து தான் எல்லா மனிதனும் சுவாசிக்க, நான் நடக்க பூமியில் தான் எல்லாரும் நடக்கான், எனக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்குது, நெருப்பு இருக்குது, இதுதான் எல்லாம் பொதுவானது. இது எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ யாருக்குமே பாகுபாடு கிடையவே கிடையாது. அப்போ இதை விட்டுட்டு இந்த பக்கம் என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ இதை ஃபுல்லாக ஜாதி, மதம், நான் படித்தது, நான் பெரிய ஆள், இதை தான் எடுத்துக்கிட்டானே தவிர அன்பை போட்டுட்டான், ஆணவத்துக்குள்ளே போயிட்டான். அப்போ ஒரு 12 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்கீங்க. 12 வயசுக்கு மேலே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வாரீங்க. உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஆணவத்துக்குள்ளே போயிருங்க. போனோடனே இதான் வாழ்க்கை அப்படின்னோடனே ஒரு 20 வயசுலாம் தாண்டும் போது அது உண்மை. அந்த வயசில் அதை தான் எல்லாமே பார்க்கணும், வைக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்ச உடனே இறைவனை தேடணும். இறைவனை தேடி ஆகணும். மற்ற ஜீவராசிக்கு இல்லை, மனிதன் தேடி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா கணக்கு முடியும். அப்போ கணக்கு முடிக்கிறது 6வதுக்கு அடுத்து 7 கிடையாது. 1 2 3 4 5 அடுத்து 6, 6க்கு அப்புறம் வேறு கிடையாது. அப்போ அந்த 6 கணக்கு முடியும். அப்போ கணக்கு முடிக்கும்போது உண்மை பக்கம் போகும். அப்போ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். இவ்வளோதான். அப்போ கடவுள் தேடுறதுக்கு இந்த ஆணவம், கர்மம், மாயை தான் மெயின் விஷயம். அப்போ மாயன்னா என்ன, நீங்கள் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களை பார்க்கறத விட்டுட்டு வெளியில் பார்க்கணும். வெளியிலன்னா அவர் அப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், இந்த சமூகம் அப்படி இருக்குது, அவனை மாதிரி நான் இல்லையே, என்ன மாதிரி அவன் அப்படின்னு அடுத்தவனை தான் பார்க்கல, உங்களை பார்க்கவே மாட்டீங்க. உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த பிறவி. அதுக்கு தான் உங்களே மாதிரி அச்சில் போட்டு